பிரித்தானியாவில் அண்மையில் உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச ஊதியமானது அனுபவமில்லாத இளைஞர்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பதை தடுப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த ஊதிய உயர்வு ஒரு பக்கம் தொழிலாளர்களுக்கு லாபமாக இருந்தாலும் மறுபக்கம் வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்குவதாக கூறப்படுகிறது. அதிகரித்து வரும் ஊதிய சுமையால் நிறுவனங்கள் புதிய இளைஞர்களை வேலைக்கு எடுப்பதற்கு பதிலாக ஏற்கனவே அனுபவமுள்ள ஊழியர்களை கொண்டே பணிகளை செய்ய விரும்புகின்றன. இதனால் முதன்முறையாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் பெருமளவில் குறைவடைந்துள்ளன. குறிப்பாக சில்லறை வர்த்தகம் மற்றும் விருந்தோம்பல் போன்ற துறைகளில் பணியாற்றும் சிறு நிறுவனங்கள் இவ்வளவு அதிக ஊதியத்தை வழங்க முடியாமல் திணறுகின்றன. இது இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துவதில் ஒரு முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. குறைந்தபட்ச ஊதியத்திற்கும் சராசரி ஊதியத்திற்கும் இடையிலான இடைவெளி குறைந்து வருவதால் நிறுவனங்கள் லாபத்தை ஈடுகட்ட ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. இது இளைஞர்களுக்கான வேலை சந்தையை முடக்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான செலவு மற்றும் அதிகப்படியான ஊதியம் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் சுமக்க நிறுவனங்கள் தயக்கம் காட்டுகின்றன. இதன் விளைவாக கல்வி முடித்து வெளிவரும் மாணவர்கள் தகுந்த வேலையின்றி தவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அரசு ஊதியத்தில் உயர்த்துவதில் காட்டும் ஆர்வத்தை இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பாதுகாப்பிலும் காட்ட வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். இல்லையெனில் அதிக ஊதியம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே எட்டாக்கணி ஆகிவிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.